ஐயோ, மாமா தான் ஃபோன் பண்றாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. இப்ப என்ன பண்றது? ஏய் புனிதா, என்ன? கபிலா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ வந்தா நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழ்வேன். இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் போறேன். நீ இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே போறேன். என்னால வீட்டுக்கு திரும்ப போக முடியாது. நீ என் கூட வர இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா நானே போறேன். என் முடிவை நானே பாத்துக்கிறேன். நல்லதோ கேட்டதோ நீ என்ன நம்பி வந்துட்ட. இன்னைக்கு எது நடந்தாலும் அது நம்ம 2 பேருக்கு சேர்ந்து நடக்கட்டும். வா. இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளால எல்லார் வாழ்க்கையும் பிரச்சனையாக போகுது. நல்ல வேளை மாமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்றாரு. மாமா மட்டும் இல்லைன்னா இப்ப புனிதா போனதுக்கு என்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது. மாமா அவங்கள தேடி போனாரே, அவங்கள பார்த்துட்டாரா இல்லையான்னு ஒன்னும் தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சொல்லு மாமா, கபிலன் புனிதாவை பாத்தீங்களா? ரசதி, நான் இப்போ உங்க வீட்டுக்கு போனேன். கபிலன் காலையிலே கிளம்பி மில்லுக்கு போயிட்டதா உங்க அண்ணி சொன்னாங்க. நான் மில் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா கபில் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாரு. கண்டிப்பா கபிலன் புனிதாவை பார்க்க தான் போயிருப்பான். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ பயப்படாத ரசதி. கபிலன் புனிதா 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு வையேன், கபிலன் புனிதா கிட்ட இதெல்லாம் வேண்டாம் தப்புன்னு சொல்லி கண்டிப்பா அவளை அனுப்பி வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன் மாமா. அவன் ஃபோன் டவர் இல்லாத இடத்துல இருக்க போல இருக்கு. ஃபோனும் பண்ண முடியல. நான் இப்பதான் 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். பாரு, நான் அவங்க எங்க இருக்காங்க எதுன்னு பார்த்து அவங்களை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களை நீ சமாளி. மாமா, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். ஆனா பெரியத்தைய சமாளிக்கிறது மட்டும் கஷ்டம். அவங்க கிட்ட அதிக நேரம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது மாமா. கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், அதிக நேரம் எடுத்துக்காத சரியா? கபிலன் வீட்டில இருந்து நடந்தான் போயிருக்கான். எப்படியும் உங்க ஊரை சுத்தி தான் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. நான் பார்த்து உடனே அவங்களை கூட்டிட்டு வரேன். சரி மாமா, அப்ப நான் வீட்டுல இருக்கிறவங்கள சமாளிக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் புனிதாவை பத்தி மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க எப்ப வந்தாலும் புனிதாவோட வாங்க மாமா. சரி. புனிதா பண்ண தப்பால பாவம் ராசாத்தி மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் புனிதாவுக்கு அவசரம்னு தெரியல. ஆமா, காலங்கத்துல எதுக்கு இனிய ராசாத்தி வீட்டுக்கு வரணும்? அந்த வீட்டுல இப்ப என்ன நடக்குது? கண்மணியை கேட்டா கரெக்டா இருக்கும். அம்மா சொல்லுமா. ஏய், அங்க என்னடி பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனை? இல்ல, இனிய ராசாத்தி வீட்டுக்கு வந்து கபில எங்க போனா என்ன ஆனான்னு விசாரிச்சுட்டு போறான்.
தெரியலம்மா, ஏதாச்சும் மில்லு வேலையா இருக்கும். ஏய், மில்லு வேலைன்னா ஃபோன் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு பதட்டமா வந்து விசாரிக்கணும்? அம்மா, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ இனி என்கிட்ட தான் கேட்கணும். நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன். அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நான் உனக்கு இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்க மாட்டேனா? ஆமா, காலையில இனிய ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் உடனே போகணும்னு சாப்பிடாம கூட போனா. அங்க போய் பார்த்துட்டு கபிலன் இல்லாததால அவனை தேடி வீட்டுக்கு வந்திருக்கலாம். சரி சரி. நான் கூட கபிலன் புனிதாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டானோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லம்மா. அவன் புனிதாவை கூட்டிட்டு போற மாதிரி இருந்திருந்தா எதுக்கு அவங்க வீட்ல இருந்து பொண்ணு கேட்டுவான்னு பொண்ணிய அனுப்பியிருக்கான்? இந்த மாதிரி எண்ணம்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஐயோ, அதை நான் யோசிக்க மறந்துட்டேன் பாரேன். ஆ, சரி வை. அம்மா சொன்ன மாதிரி வீட்ல போய் அவனை பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஒருவேளை மில்லுல இருந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டானா? சேச்சே, அவங்க அண்ணியா இருந்தா கூட அப்படி சந்தேகப்படலாம். இவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சரி, ஏதோ ஒண்ணு. நமக்கு என்ன, மாமா மச்சாங்குள்ள 1000 இருக்கும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ, அத்தை திடீர்னு புனிதாவை போய் பார்த்துட்டாங்கன்னா நம்ம பொண்ணை தானே சமாளிக்க முடியும். நல்ல தரிசனம் இல்ல? ஆமாமா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோம். ஆமா ஆமா. மச்சான், இந்த ஊர்ல தான் நம்ம பையன் கார்த்திக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். ஆமா, அன்னைக்கே போன்ல சொன்னீங்கல்ல, நல்ல இடம் தானே? அதெல்லாம் ரொம்ப நல்ல இடம் தான் தம்பி. வந்ததே வந்துட்டோம். அப்படியே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்களையும் பொண்ணையும் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருவோமே. இல்லப்பா, அவங்க கிட்ட திடீர்னு கேட்டா எப்படி? கேட்டு பாருங்க, நீங்களா எதுவும் சொல்லாதீங்க. ஆமா. நான் கேட்குறேன். ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சான் வந்திருக்காரு. நாங்க எல்லாரும் உங்க ஊர் கோயில்ல தான் சாமி கும்பிடுறோம். அவர் உங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போக வேண்டாமேன்னு சொல்றாரு. அதான். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? நீங்க வாங்க, நீங்க எப்ப வேணும்னாலும் தாராளமா வந்து பார்த்துட்டு போலாம். சரி சம்பந்தி, வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வாங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, போய் பார்த்துருவோம். கண்மணி, அத்தை, உன் சித்தப்பாலாம் நம்ம வீட்டுக்கு இப்ப வராங்களாம். புனிதாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவளை உடனே ரெடி ஆக சொல்லு. சரிங்க அத்தை. ஐயோ, இப்ப புனிதாவை ரெடியாக சொல்ல கண்மணி ரூமுக்கு வர போறாளே. இங்க வந்தா புனிதா இல்லாத விஷயம் தெரிஞ்சிருமே. கடவுளே, என்ன பண்ணுவேன்? ஏய் புனிதா, இன்னும் என்ன தூக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா அவங்க வரத்துக்குள்ள வந்து ரெடியாவு. வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட நீ. சீக்கிரம் வா. புனிதா, எங்கடி போன? இப்ப இன்னொரு பிரச்சனை வேற. அவங்க வரத்துக்குள்ள எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துரு. டேய் மாப்ள, எங்கடா போற? இவ்வளவு பதட்டமா? டேய், புனிதாவை காணும்டா. என்னடா சொல்ற? புனிதாவை காணும்டா. எது? என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, அவ
கபிலன் கூட ஓடி போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நான் இப்போ அவ்வளோதான் தேடிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, அப்ப இந்த விஷயம் உங்க பெரியம்மா வீட்டு ஆளுகளுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எனக்கும் ராசாத்திக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு தெரியும். மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் இப்படி ஓடி போனதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி தானே. உங்க பெரியம்மா ஒத்த காலில் நிப்பாங்களேடா. டேய், யாருக்கும் தெரியக்கூடாது. ராசாத்தி கிட்ட புனிதா வீட்டில் இருக்கிற மாதிரியே சமாளிக்க சொல்லியிருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் புனிதா வீட்டில் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது புனிதாவை வீட்டுக்கு கூட்டு போயிடும்டா. சரி மாப்பிள்ள, நீ என்ன பண்ணு, பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டுன்னு ஊருக்கு வெளியில போய் தேடு. நான் ஊருக்குள்ள போய் தேடிட்டு வரேன். சரியா? டேய், அப்புறம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதடா, பிரச்சனை ஆயிடும். என்னடா நீ பேசுற? டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம புனிதாவை வீட்டுக்கு கொண்டு வந்துடும்டா. இல்லனா நம்ம குடும்பமானம் தான் போகணும். எனக்கு தெரியாதாடா. சரி, நீ போடா. பாரு. அத்தை, இன்னொரு இட்லி வைக்கவா? வை. சாம்பார், சட்னி வை. புனிதா எங்க சாப்பிட வரல? தினமும் அவளை சாப்பிடவான்னு கூப்பிடணுமா? அவளா சாப்பிட வரமாட்டாளா? கண்மணி, நீ போய் புனிதாவை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ, கண்மணி புனிதாவை கூப்பிட போறாளே. புனிதா ரூம்ல இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகுமே. உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப ஏதாவது செஞ்சு சமாளிச்சே ஆகணும். மாமா, இட்லி. புனிதா எங்க போயிட்டா? இவ குளிக்க போயிருப்பா. என்ன கண்மணி? அத்தை ரூம்ல இல்ல, குளிக்கிறாளான்னு பாத்துட்டு வரேன். ஏய் ராசாத்தி, இங்க என்ன பண்ற? புனிதா சோப்பு காலி ஆயிடுச்சு, புது சோப்பு எடுத்து கொடுக்க சொன்னா, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஓ, இப்பதான் குளிக்க போயிருக்காளா? அத்தை அவளை சாப்பிடவான்னு கத்திட்டு இருக்காங்க. குளிக்காம எப்படி அவ சாப்பிடுவா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவளை சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொல்லு. ஏன் அத நீயே சொல்ல. ஹே புனிதா, சீக்கிரமா குளிச்சுட்டு வா. புனிதா வீட்ல இல்லாதப்பதான் எதுக்கு எடுத்தாலும் புனிதா புனிதான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஷோ, இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. மாமா, சீக்கிரமா புனிதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. எனக்கு பயமா இருக்கு. இட்லி வைக்கவாக்கா? இல்ல வேண்டாம் அத்தை, அவ குளிச்சிட்டு இருக்கா. அத்தை இப்பதான் குளிக்கிறாளா? வர வர அவளுக்கு ஒழுக்கங்கிறது இல்லாம போச்சு. அதெல்லாம் வந்துரும் மரகதான். பொம்பளை பிள்ளைங்க சுதந்திரமா இருக்கிறதே பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான். அது இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம். நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. டேய், என்னடா இப்படி பயங்காட்டுற? நான் உன்னை நம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கேன். பயம் இருக்கதான் செய்யுது. அதுக்கு என்ன பண்றது? எதுவாக இருந்தாலும் நீ பார்த்து தான் ஆகணும். முழுசா இறங்கினதுக்கப்புறம் யோசிக்க கூடாதுல்ல. டேய், கண்டிப்பா நம்ம நல்லபடியா வாழ்வோம்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஐயோ, புனிதாவையும் மாமாவையும் இன்னும் காணுமே.
ராசாத்தி, அத்தை எதுக்கு நீ வெளியவே பார்த்து நின்னுட்டு இருக்க? சும்மாதான் அத்தை. நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இனியன் காலையில சாப்பிடாம வெளியே போயிட்டான். வெளியே போனவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியணும். அவன் வருவானான்னு தானே பார்த்துட்டு இருக்க? ஆமா அத்தை. அதுக்கே இவ்வளவு பதட்டப்பட்டுட்டு இருக்க? எங்க போயிட போறான்? வந்துருவான். எங்கயா பார்த்து வரேன்? டேய் தம்பி, என்ன? டேய் பார்த்து வரக்கூடாது. யோ, நான் பார்த்தா ஏன் வந்தேன்? எங்க பார்த்து வந்த நீ? நீ இண்டிகேட்டர் போடாம நேரா போற மாதிரி போயிட்டு டக்குன்னு திரும்புற. ஓரமா சைடா தானே வர. எங்கயா சைடுல வந்த நீ? ஆளை பாரு, தப்பா வந்துட்டு என்ன குறை சொல்றத பாரு. நீ தானே தப்பா வந்த. நான் கரெக்டா தான் வந்தேன். டேய் நான் கரெக்டா தானே வந்தேன். ஏய், நீ தானே தப்பா வர. பேசிட்டு இருக்க. டேய் சட்டையில கையறா. கை எடுக்க முடியாது. அண்ணா முடிஞ்சத பண்ணியா நீ? ஏய், வண்டி எடுக்க முடியாது. நீ பண்றத பண்ணியா? தப்பா வண்டி வர. நீ தானே தப்பா பேசுறத பாரு. ஏய், அவ்வளவுதான். நீ எந்த ஊர்ல இருந்தா நான் கரெக்டா தான் வந்தேன். நீ தான் தப்பா வந்த. எடுக்க முடியாது. நீ பண்றத பண்ணிக்க. மரியாதையா சண்டை போடுறாங்க. கண்ணுக்கு தெரியாம வந்து பிடிச்சிட்டாப்ல. பாப்பா உடுப்பா. இல்ல சார். வந்தது தப்பா வந்துட்டு ஏன் சட்டையை பிடிச்சிச்சு? என்ன புனிதா? டேய், அவங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுங்கடா. மாப்பிள, சிங்கப்பூர்லலாம் அப்படி நடக்கவே நடக்காது. என்ன இது? அவங்க பார்த்துட்டா அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிரும், நம்ம மாட்டிக்குவோம். ஏரியால பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? ஜனமே இந்த ரூட்ல அப்ப நீ வந்து தப்பா வந்து இங்க வந்து உட்கார்ந்து திட்டிட்டு இருக்க. ஏய், யார் வந்தா உன்னை திட்டாம வேற என்ன பண்ணுவாங்களா? இல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டு போயிருக்காங்க. தேவையில்லாம பேசி. வர சொல்லுங்க. கிளம்பலாம். டேய், போகாத கபிலா, மாட்டிக்க போறேன். மரியாதையா மன்னிப்பு அவங்களுக்கு கேட்டேனா ஒன்னா தானே தெரியும், என்ன தெரியாதுல்ல. நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரொம்ப பேசாதடா. நல்லது இல்ல. வாப்பா போலாம். உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்களும் முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா நாங்க எப்படின்னா போக முடியும்? அண்ணே புரிஞ்சுக்கோங்கண்ணே, வந்து வண்டி எடுங்கண்ணே. ஆட்டோ எடுங்கண்ணே. அதனால உன்னை விட்டு போறேன். அண்ணே நீங்களே கொஞ்சம் ப்ளீஸ். போடா டேய். ஐயா நீங்க வண்டியில ஏறிங்க. ரொம்ப நன்றி தம்பி. தம்பி நீங்க பாண்டியனோட பையன் தானே? பாண்டிய முகஜாடு அப்படியே இருக்க. ஆமால. பாண்டியன்லாம் யாரும் எனக்கு தெரியாதுங்க. எங்க அப்பா பேர் ரவி. எனக்கு என்னமோ பாண்டியனோட பையன் மாதிரி தான் தெரியுது. அக்கா, நீ வேற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. அவன் தான் ரவியோட மகன் சொல்றான்ல, அப்புறம் என்ன? அது வண்டியில இருங்க. அதான் ரவி பையன் சொல்றான்ல. சார் வண்டியில இருங்க சார். போலாம். அக்கா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். தம்பி வண்டி எடுப்பா. வாங்க. ஏறுங்க.